10 இரவுக்கு நாங்க விளங்கல, இதோ இமாம்களை பாத்தீங்களா விளங்கிட்டாங்கன்னு காட்டுங்க. அந்த விளங்குனது எந்த லட்சணம் நான் சொல்றேன், எந்த லட்சணத்தில் விளங்குனாங்க. உயிரை கைப்பற்றக்கூடியவர்கள் சத்தியமாக அதுக்கு உங்களுக்கு விளங்கவில்லை, இதை இமாம் விளக்கி விட்டார்கள்னா அதை சொல்லுங்க. எல்லாரும் இதே மாதிரி தான் விளங்கல, இமாமுக்கு தான் விளங்கல. யாரா இருந்தாலும் இப்படிதான் விளங்கணும். சொல்லாத எப்படி விளங்குறது? அல்லாஹ் சொன்னதை விளங்க முடியும், சொல்லாத விளங்குறதுங்கிற எப்படி முடியும்? அதனால அல்லாஹ் என்ன சொன்னானோ அதோட நிறுத்திக்கிறங்க. 10 இரவுமே சத்தியம் செய்கிறான், ஏதோ முக்கியமான முடிச்சுட்டு போய்கிட்டு வந்தேன், அவ்வளவுதான் எங்களுக்கு விளங்குங்கிறோம். தெரியாத ஒன்றுக்கு நாங்க சொந்தம் கொண்டாட மாட்டோம். எங்களுக்கு விளங்கலன்னு சொன்ன விஷயங்கள் உங்க இமாம்களுக்கு விளங்கல, அதான் உண்மை. இமாம்களுடைய விளக்கத்தை கொண்டு தானே விளங்கணும்னு சொல்றீங்க. அது நிலைநாட்ட இயலாது இந்த வாதத்தை கொண்டு. இமாமுக்கும் தெரியல உனக்கும் தெரியலன்னு தான் சொல்ல முடியுமே தவிர இமாம் விளக்கத்தை கொண்டு நாங்கள் நிரூபிட்டோம் சொல்ல இயலுமா? எந்த ஒன்றுக்காவது சொல்ல முடியாது. அது போக இப்ப நம்ம வச்சதை போடுறோம். போன தலைப்புல கலிய காவலையில வாட்சி அர்த்தம் சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்டோம். வாட்சி அரபில வாட்சி சொல்லுங்கன்னு சொன்னோம், சொல்லலங்கிறாங்க. கலிய காவல் வாதம் சீடி இருக்குதுங்க. வாட்சி அர்த்தம் கேட்டோம். வாட்சி அரபில வாட்சி தான் மதபில் உள்ளது கேட்டோம். அதுக்கெல்லாம் பதில் சொன்னாங்க. என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? ஹதீஸ்ல இது மாதிரி இல்லையா, அதான் பதில். இந்த அசிங்கத்துக்கு பதில் அவங்க சொல்லவில்லை. ஹதீஸ்ல மன்மதா பஹிமத்தன் ஃபக்துலுஹு இப்படி இந்த ஹதீஸ் இல்லையா, ஹதீஸ்லயும் ஆபாசம் இருக்கிறது அப்படின்னாங்களே தவிர சொல்லலன்னு மழுப்புறாங்க. கலிய கால விவாதம் சீடி இருக்கு, பாத்துக்கிறங்க. இவர் வாய்ஸ் இருக்கிறார், இந்த வாய்ஸ் வந்தா இருக்கிறாரு, இந்த நீங்க வாய்ச்சலோ நீங்க எழுதல, வேற யார் வாய்ச்சா? அல்தாபி வாய்ச்சாரு, சுலைமான் இந்த வாய்ச்சவர்கள் இருக்கிறார்கள் அந்த விவாதத்தில். நீங்க சீட்ல பாத்துக்கிறங்க. வாய்ச்சி அப்ப கேட்கும் போது அவங்க பதில் சொல்லவில்லை, இப்ப பதில் சொல்லவில்லை. பொய்ய நிலைநாட்ட பாக்குறார்கள். சீடி பேசும், அதுக்கு நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அடுத்து நான் தலைப்பு வர்ற விஷயத்துக்கு நாம என்னென்னலாம் கேட்டோம். போன தலைப்புல 46 கேள்வி கேட்டோம். அதெல்லாம் இமாம்களுடைய விளக்கம் தான். அந்த விளக்கங்கள் பூரா குழப்பத்தின் குப்பையாக இருந்தது. இவர்கள் பதில் சொல்ல முடியலன்னு 46 சேர்த்துக்கிறங்க. இப்ப இந்த நேரத்துல இருந்து சொன்னது 47 இருந்து ஆரம்பிப்பேன். ஏன்? அதுவும் இது தொடர்பான விளக்கம் தான். 46 கேள்வி கேட்டிருக்கிறோம், 46க்கும் பதில் சொல்லலையா? 47வதா கேட்டோம். அபு ஹனீஃபா வந்து லைலத்துல் கத்ர் விளக்கம் சொன்னாரு. என்ன சொன்னாரு? எல்லா நாளும் வரும்டாரு, அதுக்கு பதில் இல்ல 47. 48வதாக இதை இப்னு அரபி சொன்னாரு, அதுக்கு நீங்க பதில் சொல்ல முடியல. அப்புறம் இன்னொருத்தர் என்ன சொன்ன 49வதாக 3927 லைலத்துல் கத்ர் 3 தடவை வருது, 9 எழுத்து இருக்குது, அதனால 27 தான் லைலத்துல் கத்ர். என்ன தத்துவம் இது? எங்க இருந்து எடுத்தீங்க இந்த விளக்கத்தை? இது குர்ஆனா ஹதீஸா அப்படின்னு கேட்டோம். அதுக்கு வேலை சொல்ல. அப்ப 46 49 ஆச்சு. 50வதாக குன்பைய கூண்டு அல்லாஹ் வந்து விளங்காம சொல்லிவிட்டான், அது நடக்க சாத்தியமே இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை பற்றி ஆகு என்று சொல்வதாக இருந்தால் இல்லாத ஒன்றை பார்த்து எப்படி ஆகு என்று சொல்ல முடியும் என்று குர்ஆனுக்கு எதிராகவே ஒரு விமர்சனம் பண்ணார் கசாலிங்கிறவரு. அதுக்கு பதில் கேட்ட நினைச்சிட்டீங்க. அதுக்கு உங்களுக்கு நீங்களும் சேர்ந்ததை வழிமொழிஞ்சீங்களே தவிர ஆமா அல்லாஹ் சொன்னது பொருந்தான்னு சொன்னீங்களே தவிர அது உங்களால் நியாயப்படுத்த முடியவில்லை. அதே மாதிரி ஜைனபு செய்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆபாசமா அசிங்கமா கேவலமா எழுதி வைத்திருக்கிறார்கள் சொன்ன அவங்க ஆதரிக்கலன்னு சொன்னீங்க. இந்த ஆதரிச்சாங்கன்னு எடுத்து போட்டேன். அப்புறமேல என்ன பகவி மாத்தி சொல்லியிருக்காரு, நீங்க பகவியிலையும் போய் சொல்லியிருக்கேன்னு எடுத்து போட்டேன். அதோட வாங்கி போச்சு. அப்ப என்னாச்சு? இந்த தப்சீர்ங்கிற குர்ஆன் விளக்கங்கிற பேர்ல உளறி இருக்கிறார்கள் என்று நிரூபித்து இருக்கிறோம். அதே மாதிரி வந்து ஒரு ரக்காத்து வித்ர் தொழக்கூடாது இமாம் மறுத்திருக்கிறாரு, ஹதீஸ்ல இருக்குது. ஹதீஸ்ல ஒரு ரக்காத்து வித்ர் தொழலான்னு மறுத்தாங்கன்னு சொன்னா இது ஹதீஸுக்கு மாத்தம்னு சொன்னேன், அதுக்கு பதில் இல்லை. அதே மாதிரி மகரிபுக்கு முன் சுன்னத்து இருக்குன்னு ஹதீஸ்ல இருக்குது. ஹதீஸை விளக்கம் வந்த இமாம்கள் வந்து மகரிபுக்கு முன் சுன்னத்து இல்லைன்னு இருக்காங்களே, இது என்ன விளக்கம்? இதான் இமாம்களுடைய விளக்கமா அப்படின்னு கேட்டோம். அதுக்கு பதிலே சொல்லவில்லை. அதுக்கப்புறம் வந்து யூதர்களுக்கு ரசூலுல்லாஹ் ரஜ்மு செஞ்சாங்கன்னு இருக்கிறது. யூதர்கள் விபச்சாரம் பண்ணா தண்டனை இல்லைன்னு உங்க கிதாபுல எழுதி வச்சுக்கிறாங்க. இது ஹதீஸுக்கு விளக்கமா ஹதீஸுக்கு எதிரா அப்படின்னு கேட்டோம். அதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியவில்லை. மலை தொழுகை இல்லை என்று சொல்லி அபு ஹனீஃபா சொல்றாரு, ஆனா மலை தொழுகை இருக்குன்னு ஹதீஸ்ல இருக்குது. இது ஹதீஸுக்கு விளக்கமா முரணான்னு கேட்டோம். அதுக்கு வாயவே துறக்கல, இது வரைக்கும் பதில் கிடையாது. அது மாதிரி கிரகண தொழுகை சம்பந்தமா இல்லைன்னு மறுக்கிறாரு, ஆனா இருக்குதுன்னு ஹதீஸ் இருக்குன்னு எடுத்து காட்டணும். அதுக்கு வாய திறந்து ஒரு பதிலாக சொன்னாங்க. யோசிச்சு பார்க்கணும் பதில் வந்துச்சாண்டு. இதுக்கு அவங்க பதில் சொல்லவில்லை. அது மாதிரி வித்ர் வந்து வாகனத்துல தொழக்கூடாதுன்னு சொல்லி அபு ஹனீஃபா சொல்றாரு ஹனஃபி கிதாபுல, ஆனா ரசூலுல்லாஹ் வாகனத்துல தொழுது இருக்கிறாங்கன்னு ஹதீஸ் இருக்குது. இது விளக்கமா மறுப்பாண்டு கேட்டோம். அதுக்கு பதில் சொல்லல. அசர் தொழுகை தான் நடுத்தொழுகைங்கிறதுக்கு ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கிறது. 19 கருத்துல சொல்லியிருக்கிறாங்க, ஹதீஸுக்கு மாத்தமா? இதெல்லாம் விளக்கமா இது குழப்பமான்னு கேட்டோம். அதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியல. அப்ப 56 ஆச்சு இது வரைக்கும். அப்ப 58. அதுக்கப்புறம் ருக்கு குனியும். அன்பானவர்களே, அவங்களுடைய வாதத்துல ஒரு சில விஷயங்களை சொன்னாங்க. ஆனா நம்ம கேட்ட கேள்விக்கு பதிலாக இல்ல, சம்பந்தமில்லாத விஷயங்களை சொன்னாங்க. பொதுவா சொன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல கூட ஃபிக்ஹ் சுன்னா விஷயத்துல, இந்த ஃபிக்ஹ் சுன்னா எப்ப எழுதப்பட்டது? அந்த கிதாப நம்ம பிரச்சனை எழுதப்பட்ட மேற்றையில சொன்னோம். ஷாஃபி இமாம், அஹ்மது இமாம், இப்னு ஹஸ்ம் இமாம் எல்லோரும் இந்த ஹதீஸை ஏற்று சட்டம் வைத்திருக்கிறார்கள். இந்த செய்தி அதுல இருக்குன்னு தான் சொன்னோம்.
அந்த கிதாபு நம்ம ஆதாரம் இல்ல. அந்த எல்லாரும் இந்த ஹதீஸை ஏற்றிருக்கிறார்கள், சட்டம் வைத்திருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் அதை சொன்னோம். அதுல மேற்று இல்லாம இல்ல. அஹ்மது இமாம் கூட சட்டத்தை எடுத்திருக்கிறாங்க. அடுத்து நம்ம சொல்றது ஒண்ணு இருக்கும், அவங்க பதில் சொல்றது வேறையா இருக்கும், சம்பந்தம் இல்லாம நம்ம முறை பண்றத வேற சொல்லிக்கிடுவாங்க. உதாரணத்துக்கு சிலோன் நடந்தது ஃபர்ஸ்ட் சொன்னாங்க என்ன, எல்லா சதக்காவும் ஒரு ஹதீஸ் இருக்குங்க, குல்லு மஅரூஃபின் சதக்கான்னு இருக்குது, எல்லா நல்ல காரியங்களும் தர்மமே. அதான் நம்ம சொல்றோம், வழிகாட்டுறது உள்பட, ஒரு முல்லை அகற்றுவது உள்பட, சிரிப்பது நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி காட்டி இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க எப்படி கிண்டல் பண்றாங்க, அந்த மாதிரி அங்க கிண்டல் பண்ணாங்க. அப்ப நல்ல செய்யலாங்கிறீங்கல்ல அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு மனைவியோட சேர்வது கூட நல்ல காரியம் தான், அப்ப அந்த நன்மையுமா அனுபவிப்பீங்க என்று இங்க விவகாரம் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி கேட்டாங்க. அப்ப நம்ம சொன்னோம், எந்த பிரச்சனைக்கு எதை சொல்றீங்க, இப்படி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாக்கா எல்லாத்தையும் கிண்டல் பண்ணலாம், எல்லா பிரச்சனையும் கிண்டல் பண்ணலாம். எப்படி கேட்டாக்கா, உதாரணத்துக்கு தர்மம் கேட்கிற ஒரு ஆளு வீட்டு வாசல்ல, அப்படியா நான் என் மனைவிட்ட வேற தர்மம் செஞ்சுக்கிறேன் பேட்டுவா அப்படின்ட்டு இப்படி சொல்லுவோமா நம்ம? எந்த விஷயத்துக்கு எதை செல்வது அப்படிங்கறதுதான். ஒரு ஏழைக்கு உதவி செய்யப்பாண்டா, ஏங்க தர்மம், நான் தான் வேற தர்மம் செய்யறேன் வீட்டுல அப்படின்னு சொல்லாமா? இப்படி சொன்னால் எப்படியோ அப்படித்தான். அவங்க அப்படித்தான் கேட்டாங்க, சம்பந்தமே இல்லாம உயிரா உள்ளவங்களுக்கும் கொடுக்கலாங்கிறீங்களா, இது செய்யறாங்களா? எதுக்கு நம்ம குர்ஆன் ஓதுறதுக்கு பேசுறோம், குர்ஆன் ஓதுறதுக்கு கூடுமா, நல்லதா நல்லது இல்லையா கூடாதா அதை சொல்ற விட்டுவிட்டு அப்படி இதுவும் தர்மம் தானேங்கிறாங்க. எப்படி இங்க கொச்சையாகவும் அசிங்கமாகவும் பேசினார்களோ இதே தான் அங்க செஞ்சாங்க. ஆனா கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது, இந்த அளவுக்கு கொச்சையாக அவங்க பேசல, ஓரளவுக்கு நாகரிகமா அங்க பேசினாங்க. இன்னொன்னு, அவங்க இந்த கலியக்காவில வாதமா சொன்னாங்க, எல்லாம் வாய்ச்சாங்களாண்டு. நம்ம கேட்ட கேள்வி என்னது, எல்லாம் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வாய்ச்சாங்க, அது ஒழுங்கா வாசிக்கல. நம்ம மூல நூலை தான் வாசிச்சோம். அந்த மூல நூலை வாசிச்சு காமிச்சிருந்தா சரிதான் நாங்க வாய்ச்சிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி மூல நூலை வாய்ச்சாங்களா? கிடையாது. அப்படியே ஜெராக்ஸ் வாய்ச்சாங்களா, அர்த்தம் சரியா சொன்னாங்களா? அதுவும் கிடையாது. இப்ப பாருங்க, நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க. போடுவாங்க என்ன கழுதையினுடைய குறி இருக்குல்ல, கழுதை குறி இருக்கு, சொல்ல வேண்டியிருக்க வழி இல்ல. கழுதையுடைய ஆண்குறி இது ரத்துல் முக்தால பாகம் 3 10 623 இருக்கு. ரெக்கல் ஹிமாரி கழுதையினுடைய ஆண்குறியை எடுத்துக்கொண்டு தன் குறியில் நுழைத்தார். யோசிச்சு பாருங்க பார்ப்போம். மல்லபு கிதாபுல ரத்துல் முக்தால இருக்கா இல்லையா? இத காட்டு குரான்ல இப்படி இருக்குமா நான் கேட்கிறேன். ஹதீஸ்ல இப்படி வருமா? இதுக்காக கேட்டு தூர வச்சு கேவலப்படுத்துது, இஸ்லாமிய அசிங்கப்படுத்துறதுக்கு தூர போட வேண்டிய மல்லபு கிதாபு. அது இப்படி இது குரான் வச்சு உட்பட்டதாமா? மல்லபு காட்டு குரான்ல இருந்து இப்படி நுழைத்தால் அல்லது துண்டிக்கப்பட்ட குறியை நுழைத்தால், அதுல குறிப்பிட்ட குறியில துண்டிக்கப்பட்ட வெட்டி கிடக்கு ஒரு குறி, அது எந்த மனுஷனோ யாருடைய குறியோ வெட்டி கிடக்குன்னு வைங்க. இந்த குறியை யாரு ஹஜ்ஜுக்கு போறாங்க லட்சக்கணக்கில் செலவழிச்சுட்டு நுழைத்த ஆள் ஹஜ்ஜு கூடும், வீணாகாது சட்டம். ஹஜ்ஜு இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஹஜ்ஜு கூடும், இப்படி எல்லாம் நுழைத்தால் ஹஜ்ஜு கூடும் என்று எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லிவிட்டாரா? அந்த கிதாபுல என்ன இருக்குங்கிறத இப்ப தெரிஞ்சுக்கிறோங்க. போடுங்க அங்க பாருங்க. இப்படி செய்தால் ஃபஸத, ஹஜ்ஜு கூடாது என்றுதான் அரபி வாசம் இருக்கிறது. இப்ப புரிஞ்சுக்கிறீச்சா? அவங்க சொல்றது ஒன்னா இருக்கும், அர்த்தம் வைக்கிறது ஒன்னா இருக்கும், முன்னுக்கு பின் முரண் சொல்லுவாங்க. அவர் எவ்வளவு ஆவேசமா பேசினாரு, ஹஜ்ஜு கூடும் இருக்கேன்டாரு, வாசத்தை போட்டு காமிச்சதமா ஃபஸத ஹஜ்ஜு கூடாதுன்னு இருக்குது. இப்படித்தான் நீங்க ஒவ்வொன்னே நீங்க புரியுங்க. அமைதியாருங்க. அடுத்து பாருங்க. நம்ம யாருக்கும் சொல்லியிருக்கோமே, நீங்க சும்மா இருங்க. அதே போல பாருங்க, அவங்க என்ன பெருசா பேசுவாங்க, பஹீமத்தோட உடல் உருகொண்டால் அவனுக்கு ஹத்தி இல்லை என்று இருக்கிறதோ அதோடு முடிச்சுட்டாங்க. அப்படி சொல்லிவிட்டு பாத்தீங்களா அவங்களுக்கு தண்டனை இல்லையா அப்படின்னா மதுஹப் இத்தகைய ஒரு ஆபாசத்தை ஆதரிக்கிறதுனால அர்த்தம் அப்படின்னாங்க. ஹத்தி இல்லை என்பது வேறு, தண்டனை உண்டா இல்ல என்பது வேறு. அதுக்கு அடுத்து பாருங்க, யுஅஸ்ஸரு வேறு தண்டனை வழங்கப்படும்.
தண்டனை வழங்கப்படும் என்றாலே ஆதரவு இல்லைன்னு தாங்க அர்த்தம். ஒரு விஷயத்தை ஆதரிச்சு அவங்க தண்டனை கொடுப்பாங்களா? ஹத்துன்னா என்னங்க? கல்ல அடிச்சு கொள்றது. அது தக்க ஆதாரங்கள் போக்குவரத்து இருந்தாதான். ஒரு செயல் நடந்தே இருந்தாலும் கூட ஆதாரங்கள் வேணும். இல்லாட்டி காட்டுமிராண்டித்தனம் மார்க்கமாயிரும் இஸ்லாம். இன்னைக்கு பாருங்க, இன்னும் கல்ல அடிக்கணுங்கிறாங்க, கைய வெட்டணுங்கிறாங்க, அப்படின்னா சில பேர் குறை சொல்றாங்கல்ல, அதற்கு தான் வழிவாக்கும். திருட்டான கைவட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டாக்கா காட்டுமிராண்டி மார்க்கம் ஆயிரும். உரிய ஆதாரங்கள் இருந்தாதான் மார்க்கம் செய்யும், அறிவுபூர்வமான மார்க்கம். அதனால சொல்றாங்க, நீங்க ஹத்து இல்லை, ஆனால் யுஅஸ்ஸரு தண்டனை உண்டு. இருக்கா இல்லையா கிதாபுல? அப்ப அதனாலதான் நம்ம சொல்றோம். இப்ப இதெல்லாம் வழங்குதா? பாதியை மறைச்சிட்டு பாதியை சொல்றது. இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கிறங்க. அடுத்து இன்னொன்னு பாருங்க. அடுத்து என்ன விட்டதுக்கு வருவோம். அந்த மிருகங்களுக்கு இருக்குல்ல, இது பல் துளக்கிறது முடிச்சோம். பல் துளக்கிறதுனா நம்ம எல்லாம் வேலைக்கு ஒரு முறை வச்சிருக்கோம். ஆராய்ச்சி ரிசர்ச் பண்றாங்க. ஒல் அஃதலு அன் யஸ்தாக பிஸ்ஸபாபத்தை, சிறந்த பல் துளக்கும் முறை என்னவென்றால் 2 ஆட்காட்டி விரல்களால் துளக்குவது. 2 ஆட்காட்டி விரல் ஒரு கையில இருக்கு, 2 கையில தான் 2 ஆட்காட்டி இருந்த விரல், 2 விரல்ல, அதுவும் சும்மா உடல எப்பதோ இத சிறந்த முறை செய்யுங்க. பள்ளிவாசல் உட்கார்ந்து சொல்லுங்க, மக்கள் ஃபத்வா கொடுங்க. இருக்கு கிதாப்ல, அப்பது இல்ல எதுல இருக்கு? ரத்துல் முக்தார்ல, ஹாஷியா ரத்துல் முக்தார்ல இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், இதெல்லாம் உலகிற்கான வழங்க பார்த்தாலேயே ஒரு இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப அவங்க எதையுமே இல்லாததான் இருக்கிற மாதிரி பாவலா பண்ணிட்டு இருக்கிறாங்க. மதுவு மேல வெறுப்பு காட்டுறதுக்காக வேண்டி இல்லாத ஹஜ்ஜு கூடாதுங்கிற இடத்துல கூடுன்னு அர்த்தம் செஞ்சாங்க. அப்புறம் என்ன செஞ்சாங்க? ஹஜ் எல்லாம் பாத்தீங்களா, ஆபாசத்தை ஆதரிக்கிறது மதுவை பண்ணாங்க. அடுத்து வேறு தண்டனை கொடுக்கப்படும் இருக்கு, மறைச்சிட்டாங்க. இப்ப என்ன சொன்னாங்க பாருங்க, பல்லு வளர்க்கறதுக்கு இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி இருக்குங்கிறாங்க. அப்படியா இருக்குது? வாசத்தை பாருங்க, வாசத்தை சும்மன் இருக்கு. ஒரு விரலால் நீங்க விளக்கிட்டு அடுத்து சும்மன்றால ஒரே டயத்துல கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் வலது கையோட விரல், அப்புறம் இடது கையோட விரல் இருக்கு. ஒரே டயத்துல இப்படி இப்படிங்கிறது அது கிதாபுல இருக்கா? கிதாபுல இல்லாததெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த அணியினரே இப்ப அங்கீகாரம் வழங்கிட்டாங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, அதே இதுலங்க ஃபவுக்கு தஹத்துன்னு வருது. இதுவெல்லாம் விஞ்ஞான கருத்துங்க. இப்ப விஞ்ஞானத்துக்கு மாற்றமானதுங்கிறாங்க. இப்பைக்கு கூட இங்க டாக்டர் என்ன சொல்றாங்க, பள்ளி எப்படி விளக்கணும், பிரஷ் வச்சுக்கிட்டு இப்படிதான் விளக்கணும்னு சொல்லி தர்றாங்க. அப்பதான் ஈருக்கு நல்லதுங்கிறாங்க. பாருங்க, அன்றைய காலத்து இமாம்கள் அழகா ஃபவுக்கு தஹத்துன்னு போட்டு வச்சிருக்காங்க. இப்ப நான் எடுத்து காமிச்சோம்ல அந்த வசனத்துல. அப்போ ஒரே டயத்துல இல்லையே, ஒரே டயத்துல செய்யறாங்க. அவங்க கேட்ட கரெக்ட் தான். இப்ப நம்ம என்ன சொல்றோம், இவங்க சொன்ன மாதிரிதான் அங்க இருக்குதுன்னு சொன்னா கேள்வி வைக்கலாம், நம்ம பதில் சொல்லலாம். ஏன் இல்லாதன்னு சொல்றீங்க? இப்படித்தானே ஆகுது. ஒரு ஆள் விபச்சாரம் பண்ணாக்கா மனைவின்னு சொன்னா போதுங்கிறாங்க. இது எப்போ உள்ள சட்டம்? மனைவியா இல்லங்க, வெளியூர்ல 2 பேரு தவறா லாட்சி தங்கி இருந்தாங்க, உண்மையான மனைவியை தங்குறாங்க, ஏன் மனைவிங்கிறாரு? அதெல்லாம் முடியாது. உன்னை ரஜிமி தான் பண்ணுவோம்னு சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா மார்க்க அழகான மார்க்கமா? நான் கேட்கறேன். நம்மளே போனோம் மனைவியோட தங்கிட்டு வந்தோம், நம்ம மனைவிங்கிறோம், அதெல்லாம் முடியாதுன்னு ஒருத்தன் சொன்னா நம்ம ஏற்றுக்கொள்வோமா? இது இந்த மாதிரி தாங்க இருக்கு. ஒவ்வொன்னு புரிஞ்சுக்கிறேங்க. வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இது இறுதி தொகுப்புரை. புதிய வாதங்கள் வைக்க முடியாதுங்கிற ஒரு நிலையில சிலதை வச்சிருக்காரு அவரு. இல்லைன்னா வேற அமர்வா இருந்தா நிறைய நானும் நினைச்சிருப்பேன், கிளிப்பெல்லாம் போடுவோம் முடியாது.